இபிஎஸ் அமித்ஷா சந்திப்பு நடந்த பிறகு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு பயணமாக இருக்கிறார். கூட்டணியெல்லாம் தேர்தல் நேரத்தில் தாங்க முடிவாகும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் திரு இபிஎஸ் சொன்னாலும் இதிலெல்லாம் அரசியல் கணக்குகள், கூட்டணி கணக்குகள் இயல்பாகவே பார்க்கவே படுகின்றன. இதற்கு மேலே திரு ஆர்பி உதயகுமார் அதிமுக முக்கியஸ்தர் திரு அமித்ஷா அவர்களை இரும்பு மனிதர் அப்படின்னு புகழாரம் கொடுத்து புகழ்ந்திருக்கிறார். இதெல்லாம் கூட உற்று கவனிக்கப்படுகிறது. டெல்லியில் அண்ணாமலை இறுதியாகிறதா அதிமுக பாஜக கூட்டணி என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் திரு செந்தில் அவர்கள் இணைகிறார். திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் பாஜகவின் சார்பாக, மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல திரு புதுக்கோட்டை ஸ்ரீனிவாசன் அவர்களும் இணைகிறார். அதிமுக மீது பேரன்பு கொண்டவர். கவனிச்சிங்களா ஸ்ரீகாந்த் சார்? அதிமுகவுடைய திரு ஆர்பி உதயகுமார் அமித்ஷா அவர்களை பார்த்து இரும்பு மனிதர்னு சொல்லிட்டார். கரும்பு மனிதர்னு சொல்லியிருக்கணுமா கூடாதா? கோவம் வரல உங்களுக்கு? நல்லா திட்டுங்க அவர் பார்த்து. நீங்க என்ன பேசுறாரு பாருங்க. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க எங்கள்கிட்ட இருந்து? உங்க கருத்து எதிர்பார்க்குறேன். என் கருத்து தான் சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆனால் அதுக்காக இல்லை, நீங்க இரும்பு கரும்பு அப்படின்னு கவிதை நேயமாக பேசுறீங்களே, அதனால நான் கேட்டேன். அதாவது இந்த சந்திப்பு வந்து பெரும் விவாதத்திற்கு 2 நாட்களாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதில் நம்ம நிறைய ஹேஷ்யங்கள், இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம், இதற்காக இருக்கலாம், தேர்தலுக்காக இருக்கலாம், கூட்டணிக்காக இருக்கலாம்னு எல்லாரும் சொல்றாங்க. உண்மையை போட்டு உடைச்சிருங்க. இல்லை, உண்மையை போட்டு உடைப்பதற்கான இடமும் களமும் இது கிடையாது. அதுக்கான தகுதி கூட எனக்கு கிடையாது. கட்சியில் நான் ஒரு செய்தி தொடர்பாளராக மட்டும்தான் இருக்கிறேன். எங்களுடைய மத்திய தலைமை இதை என்ன அப்படின்னு குறிப்பிட்ட நேரம், காலம், இடம், பொருள், ஏவல் எல்லாம் பார்த்து அறிவிப்பார்கள். எங்கள் மாநில தலைவர் இது அறிவிப்பு தான் பாக்கி இல்லை. பாடன் அறிவிப்பு தான் பாக்கி இல்லை. இல்லை, அவங்க இதை பற்றி சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை கொடுக்கக்கூடிய அதிகாரமிக்கவர்கள் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துறீங்க இல்லையா, இரும்பாகவும் கரும்பாகவும், அதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் தானே தவிர, நடந்த ஒரு விடயம் ஒரு நாட்டோட பாதுகாப்பு அமைச்சரை யார் வேணுமானாலும் சென்று சந்திக்கலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சென்று சந்தித்திருக்கிறார், முன்னாள் அமைச்சர்களோடு சந்தித்திருக்கிறார். பேச வேண்டிய விடயங்கள் எத்தனையோ இருக்கலாம். இன்றைக்கி ஆளும் திமுக கட்சியில் எத்தனையோ ஆட்சி அவலங்கள் இருக்கிறது. தினந்தோறும் கொலைகள் நடந்து கொண்டிருக்கு. ஜூனியர் உடன் பிரித்து அதிர்ச்சியாக இருக்குது. தேதி வாரியாக கொலைகள் பட்டியல் வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது மது, அதில் நடைபெற்றிருக்க மிகப்பெரிய ஊழல், மோசடி என்றெல்லாம் வரக்கூடிய செய்திகள்னு இருக்கும்போது, எல்லா புறங்களிலிருந்தும் மும்மொழி கொள்கைக்கு மக்கள் தந்திருக்கும் ஆதரவு, ஆட்சிக்கு வந்திருக்கும் எதிர்ப்பு, இது மாதிரி பல விடயங்கள் பேசக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அவர் பேசுவதற்கான பொருட்கள் ஏகப்பட்டது இருக்கிறது. அதையெல்லாம் அவர் பேசுகிற கனிம வள கொள்ளை பற்றி இப்போ மிக பெரும் செய்திகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அவங்க 2 இஷ்யூஸ் எல்லாம் ஒத்த கருத்து தானே இருக்குது. அதை எவ்வளோ நேரம் பேசியிருப்பாங்க? அரசியல் பேசாமலாம் இருப்பாங்க. நீங்க ஒரு விஷயத்த சொல்லுங்களேன். நம்ம ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இதே அரங்கத்துல நம்ம பரபரப்பா நீங்களும் அதிமுக நண்பர்களும் எல்லாம் விவாதிச்சிருக்கிறீங்க. அந்த தட்பவெட்பம் மாறிடுச்சுன்னு சொல்ல முடியும் இல்லையா? அதாவது அரசியல் ஒரே சூழல் எல்லா காலகட்டத்திலும் இருக்கும் என்று சொல்லவே முடியாது. இன்றைக்கு மதவாதம் என்று எதிர்த்து கொண்டிருக்கிற திமுக, எங்களை எதிர்த்து கொண்டிருக்கிற கட்சியோடு நாங்கள் கூட்டணியில் இருந்திருக்கிறோம். 99 பாஜக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்லை, அது மதவாதத்தை பேசவில்லை, RSS ஒன்றும் தீண்டத்தகாத இயக்கம் இல்லை என்று தலைவர் கலைஞர் அவர்களே பேசியிருக்கிறார். அதனால் இதில் ஒரே தட்பவெப்பம் எல்லா நிலையிலும் இருக்கும் என்று சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் வரைக்கும் நிறைய காலகட்டங்கள் இருக்கிறது. அதிமுக பாஜகவுடைய நிலைப்பாட்டுக்குள் வந்து விட்டார்கள் என்று ஊடகம் செய்து கொண்டிருக்கும் இந்த கற்பனை நிலைக்குமா, அல்லது ஒரு கண்ணாடி பிம்பமாக உடையுமா, வேறு கூட்டணி சேர்வார்களா? இதை பற்றி எந்த ஹேஷ்யங்களும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஏன்னு கேட்டால், தேர்தல் நெருங்க கட்சியின் நிலைப்பாடுகள் கண்டிப்பாக மாறும். எந்த கட்சிக்கும் மாறும், எங்கள் கட்சிக்கும் மாறும், எதிர் அணியிலும் மாறும், திமுகவின் நிலைப்பாடு மாறும், அவங்க கூட்டணி கட்சிகள் நிலைப்பாடுகள் மாறலாம். அதனால அது எதுவுமே இப்போ அறுதி. 1 year is a long time in politics. Very long time in politics. அதனால இப்போ எதுவுமே சொல்லக்கூடிய நிலையில் நாங்களும் இல்லை. இயல்பான சந்தேகங்களை நம்ம இணையத்தில் அரசியல் கட்சிகள் வெளிப்படுத்துறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அதிமுக உறுதியாக இருக்குது. பார்த்தீங்களா, கொள்கையில் அவங்க மாறவே இல்லை. அவர் இஷ்யூஸ் பேசணும் அப்படின்னு சொன்னபோது இல்லை அரசியல் தான் பேசியிருப்பாங்க, அவங்க நிலைப்பாடு மாறிட்டாங்க, பிஜேபியை நெருங்கிட்டாங்கிறோம். ஆனால் அதுக்கு ஒரு லிட்மஸ் டெஸ்ட் இன்னைக்கு சட்டமன்றத்தில் வருது. வக்ஃப் மசோதா இன்னைக்கு அதிமுக பிஜேபி பக்கம் போச்சா? எவ்வளோ உறுதியாக நின்றுச்சு. அவங்க கொள்கை மாறலை. இதெல்லாம் அவர் சொல்வது போல கற்பனையாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இது ஒன்றுதான் அதிமுகவிற்கான அஇஅதிமுகவிற்கான ஒரு அளவுகோல் அப்படின்னு நம்ம வச்சோம்னா அது சரியாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்த பொழுது அவங்க அஇஅதிமுக கூட்டணிக்குள்ளேயே இருந்தாங்க.
கூட்டணிக்குள்ளே இருந்த பொழுதே நாடாளுமன்ற மக்களவையில் மரியாதைக்குரிய திரு ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் முத்தலாக் தடை சட்டத்தை ஆதரித்து ஒரு பெரிய உரையை ஆற்றினார். நீங்கள் தான் ரட்சகர் என்று நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமரை பார்த்தெல்லாம் சொன்னார். மாநிலங்களை விட ஆதரிக்கதா எதிர்க்கிறதாலும் தெரியாமல் குழம்பி போய் நின்னாங்க அதிமுக. ஸோ இது அல்ல அளவுகோல். இன்றைக்கி இது ஒரு செக் ஸ்டாலின் அவர்கள் வைத்தது. வகுபாரிய தடை சட்டத்துக்கு நீங்கள் வகுபாரிய திருத்த சட்டத்திற்கு நீங்கள் ஒரு இது சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கு அஇஅதிமுகவுடைய மிக முக்கிய ஒரு செய்தி தொடர்பாளர் ஏஎன்ஐக்கு ஒரு பேட்டி கொடுக்குறார். இப்போ எதுக்கு அவசரமாக இந்த இதை கொண்டு வரணுங்க, இந்த தீர்மானத்தை இன்றைக்கி எதற்கு முதலமைச்சர் கொண்டு வருகிறார்? நீங்களே சொல்லிட்டீங்களே செக் வைக்கிறதுக்கா? ஏற்கனவே இதை அறிவிச்சிட்டாங்க. இது ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு அக்னி பரீட்சை மாதிரி வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே தமிழ்நாடு அரசு திமுக தெளிவாக ஒன்று வச்சுட்டாங்க. சூரியனா வெள்ள வந்துட்டாங்க. ஏற்கனவே இந்த பரீட்சையில ஜெயிச்சிட்டாங்கல்ல. பார்க்கலாம். நீங்கள் சிஏஏவை ஆதரிக்காமல் எதிர்த்தும் ஜெயிச்சிருக்கலாம். அந்த பரீட்சையில் நீங்கள் சிஏஏவை ஆதரிச்சிங்கல்ல, அதை இது தகத்தகாய சூரியனாக வெளியில் வந்துட்டாங்கன்னா அதை என்னன்னு சொல்கிறது அப்படிங்கிற பல கேள்வி இருக்குது. இன்றைக்கி இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் என்று அமித்ஷாவை பார்த்து பாராட்டுகிறார்கள். இது ஆப்வியஸ்லி இதெல்லாம் அரசியலில் நடக்கிறோம் மிஸ்டர் ஹரி. என்னென்னு கேட்டிங்கன்னா பரஸ்பரம் திட்டிக் கொள்வார்கள், அதன் பிறகு கூட்டணி சேர்ந்து கொள்வார்கள். அதுக்குள்ளே போகிறோம்ல. முந்தா நாள் வரைக்கும் அண்ணாமலையை பார்த்து இவர் என்ன சொன்னார், இவரை பார்த்து அவர் என்ன சொன்னார்னு சொன்னால் இதே மாதிரி திமுக அணியில் என்ன சொன்னாங்கன்னா இது அல்ல விவாதம். அது என்ன அதுக்குள்ளே போக விரும்பல. ஐ டோன்ட் லைக். பட் என்ன ப்ராக்டிக்கலாக ஒன்று பேசலாமே. இந்த கூட்டணி நான் இப்படி சொல்கிறேன், ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக என்னால் சேலஞ்ச் பண்ண முடியும். நிச்சயமாக 2026 நான் இப்படி சொல்கிறேன், திமுக பாஜக கூட்டணி ஒருபோதும் அமையாது. நான் சொல்கிறேன் தாவேகா பாஜக கூட்டணி அமையாது. நான் ஒரு பத்திரிகையாளனாவே சொல்கிறேன். ரைட், அப்படி சொல்கிறேன். அதிமுக தாவேகா கூட்டணிக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. நான் வார்த்தைகளை ரொம்ப கவனமாகவே பயன்படுத்திட்டு வரேன். அதிமுக பாஜக கூட்டணி ஒருபோதும் வராது அப்படின்னு நண்பராலையும் சொல்ல முடியாது, உங்களாலையும் சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது, பிரியனாலையும் புதுக்கோட்டை அவராலையும் சொல்ல முடியாது. சொல்லுவாரோ இருக்கும். இன்னைக்கு வக்ஃப் மசோதாக்கு போட்டவங்க சொல்ல மாட்டார், நாளைக்கு கூட்டணியும் கிடையாதுங்கன்னு ஒரு ஓட்டு போட்டா நான் அவர் அப்படியே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன சொல்லணும்? ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை விட அஇஅதிமுக என்னுடைய அருமை நண்பர் தான் புதுக்கோட்டை சீனிவாசன் சகோதரர். நிச்சயமா எடப்பாடி பழனிசாமியை விட அவர் பெரிய பொறுப்புல இல்ல. எடப்பாடி பழனிசாமியாலே உறுதியா சொல்ல முடியலீங்களா? நீங்க ஏன் புதுக்கோட்டை சீனிவாசன் போய் கேக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி உறுதியா சொல்லிட்டாரா அதிமுக பாஜக கூட்டணி வரவே வராது சொன்னாரா? திமுக மட்டும் தான் ஒரு எதிரி அப்படித்தானே சொன்னாரு. அந்த கேள்வியே செய்தியாளர்கள் கேட்கறாங்க. இன்னைக்கு 2 கேள்வி கேட்கறாங்க. அவருக்கு பாஜக கூட கூட்டணி சேர்றதுல எந்த தயக்கமும் இல்லை. ஒரே ஒரு பிரச்சனை தான் அவருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா டிடி தினகரனை உள்ள சேர்க்கக்கூடாது, ஓபிஎஸ் உள்ள சேர்க்கக்கூடாது, திரும்ப வி.கே. சசிகலா அவர்களை உள்ள சேர்க்கக்கூடாது. இன்னைக்கு செய்தியாளர்கள் அதை கேட்கறாங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் அஇஅதிமுக மீண்டும் இணைத்துக் கொள்ளப்படுவாரா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. புரிந்தது தான், கிடையவே கிடையாது. ஓபிஎஸ் என்ன சொல்றாரு? ஒற்றை தலைமை என்று நீங்கள் சொன்னீங்க. ஒற்றை தலைமை என்றால் வெற்றி பெறுவோம்னு சொன்னீங்களா? ஒற்றை தலைமை வந்த பிறகு நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்களா? அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விரைவில் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யப்படுவார்? வெளியேற்றப்படுவார். இல்லைன்னா அவர் அவமரியாதையை சந்திப்பாருங்கிறார். டிடி தினகரன் என்ன சொல்றாரு? உண்மையான தொண்டர்கள் கைக்கு அஇஅதிமுக விரைவில் வருங்கிறார். அப்போ அதிமுகக்குள்ள இருக்கிற இந்த குழப்பம் இருக்குல்ல, இதுதான் இன்னைக்கு பிரதான சிக்கலே தவிர இவர்களோடு இன்க்ளூட் பண்ணி ஒரு கூட்டணியா, இன்க்ளூட் பண்ணாம இவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு ஒரு கூட்டணியாங்கிறது மட்டும் தான் அதிமுக பாஜகவோட சேர்ற பிரச்சனை இல்ல. சேர்றதுல ஒரு பிரச்சனை இல்ல. உங்களுக்கு வித் டிடிவி சசிகலா ஓபிஎஸ் இல்லையாங்கிறது மட்டும் அங்கதான் பிரச்சனை. அவங்களுக்கு அதுதான் பிரச்சனைங்க. அது மட்டும் தான் அவங்களுடைய பிரதான. முன்னாடி அண்ணாமலையை காரணம் காட்டிட்டு இருந்தாங்கல்ல, அது இல்லையா? அது ஒரு காரணம் தானே. இப்ப நீங்க அப்படி பார்த்தா இப்ப நீங்க அண்ணாமலை இப்ப மாத்த சொல்ல போறீங்களா? சரி, ஒருவேளை இப்போ அண்ணாமலை என்ன சொன்னார்? நீங்கள் இப்போ இவர் நண்பர் சொன்னார், ஸ்ரீகாந்த் கணேஷ் ஊழல் கீழெல்லாம் சொன்னார். பரஸ்பரம் எல்லா கட்சிகளும் சொல்கிறது தான், அவரும் அப்படி தான் சொல்லி ஆகணும். அப்படி பார்த்தா அண்ணாமலை சொன்னார். என்ன சொன்னார்? இதே தந்தியில் வந்தது, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. என்ன சொன்னார்? அஇஅதிமுகவின் ஊழல் பட்டியலையும் நான் வெளியிடுவேன் சொன்னாரா? சொல்லலையா? ஒரு 20 வருஷம் இருக்குமா? இப்போ தானே சொன்னார், வெளியிட்டுட்டார். அப்போ அஇஅதிமுக மீது அவர்களுக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. ஏன் இதே அண்ணாமலை தான் மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் என்று சொன்னார். அதற்கு தான் அதிமுக கடும் எதிர்வினையாற்றியது, கொந்தளிச்சாங்க. வைகோ திமுக பத்தி எல்லா கட்சியும் இல்ல, நானே சொல்லிட்டேன். நான் அதனால தான் நான் என்ன கேட்டேன், ரொம்ப தெளிவா ஒன்று கேட்டேன். அதனால இது பிரச்சனை இல்லைன்னு தான் நானும் சொல்றேன். ஸோ இதெல்லாம் நீங்க சொன்னீங்க இல்லையா, அண்ணாமலை பிரச்சனை இல்லையான்னு கேட்டீங்களா, அதுக்காக சொல்றேன். அதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் நான் இஷ்யூஸ். அது பரஸ்பரம் கோர் இஷ்யூ. இப்போ இன்னைக்கு பிரச்சனை தீராத பிரச்சனை என்பது இவர்களை இன்க்ளூட் பண்ணிட்டு இந்த கூட்டணி வைக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது. அதுல இப்ப யாருக்கு இந்த கூட்டணி தேவைங்கிறது நான் சொல்றேன். இப்ப அதிமுக இந்த கூட்டணி தேவையானா இல்லைங்க. இன்னைக்கு தேதிக்கு இந்த கூட்டணிக்காக என்ன சொல்கிறது, அவ்வளவு காத்து கிடப்பது, தவம் கிடப்பது பாஜக தான். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பாஜக வாங்கிய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வச்சே கூட நம்ம பேசலாம். நீங்கள் 2014 பாஜக நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் வாங்கின ஓட் பர்சன்டேஜ் என்ன? நீங்கள் 8 தொகுதிகளில் போட்டிட்டார்கள், 5.56 விழுக்காடு வாக்குகளை வாங்கினார்கள். 2014 இது, 2019 3.66 விழுக்காடு, குறையுது. 8 தொகுதியில் போட்டிட்டாங்க, அப்புறம் 5 தொகுதியில் தான் போட்டி. எவ்வளோ தொகுதியில் டெபாசிட் எடுத்தது? ரெண்டாவது வந்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல், கடைசியாக நடைபெற்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் 2.66 விழுக்காடு தான் பாஜக பெற்ற வாக்குகள், 20 தொகுதிகளில் போட்டிட்டு.
2024 நாடாளுமன்ற தேர்தலில் அரௌண்ட் 11% எடுத்தாங்க. ஆனால் 23 நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிட்டார்கள். நீங்கள் நல்லா கொஞ்சம் 5 தொகுதிக்கு 8 தொகுதிக்கு 20 சட்டமன்ற தொகுதிக்கு 23 நாடாளுமன்ற தொகுதிக்கான வேறுபாடு இருக்குல்ல. நீங்கள் நல்ல அதனால அதிமுக இழந்தது எவ்வளவு தொகுதியில டெபாசிட் போச்சு. சோ அதிமுக என்ன இழந்துங்கிறது ஜெயக்குமார் சொல்றாரு. நான் தோத்ததே பாஜகவால தான். நீங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு கணக்கு சொன்னார். என்ன சொன்னாருன்னா, நாங்க பாஜகவோடு இருந்தபோது பெற்ற வாக்குகளை விட பாஜக இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் வாக்கு சதவீதம் கணிசமாக அதிகரித்திருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஸோ இன்னைக்கு தேதிங்க பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு வருவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க. பாமகவும் அதிமுகவோடு வந்துவிட்டால் தேமுதிக ஏற்கனவே அஇஅதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. ஸோ பாஜக தனித்து விடப்படும் அல்லது பாஜக தமாக தவிர்க்க வலுக்கட்டாயமா அதிமுக இழுக்கிறீங்க. உங்களால பாசிட்டிவ் ஓட்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை விட நெகட்டிவ் ஓட்ஸ் அதிகம் இருக்கு. அந்த இம்ப்ரெஷன் அதிமுகலயே இருக்குன்னு ஜெயக்குமார்லாம் சொல்றாங்க. நீங்க தான் கட்டாயப்படுத்துறீங்க. நல்ல ஒரு சிறந்த ஊடகவியலாளரா அந்த ஸ்டோரி எழுதுறதுமாங்களே, நியூஸுக்கான ஸ்டோரி அதாவது ஊடகம் அவர் ஊகங்களை ஊடகத்தில் வெளிப்படுத்திருக்காரு. ஊகம் நீங்க எப்படி சொல்றீங்க? இப்ப பாமக அவங்களோட போறதுக்கு தயாரா இருக்காங்கிறத நீங்க எப்படி சொல்றீங்க? உங்களுடைய ஊகம். அதாவது அடுத்த கட்சிகள் எந்த மாதிரி நிலைப்பாடுகள் எடுப்பாங்கிறது ஒருத்தர் சிந்திக்கிறாங்க, அவ்வளவுதானே தவிர இப்ப நான் கூட சொல்ல விசிக விட்டு வரதுக்கு தயாராக இருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சி இப்பதான் போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அவங்க எல்லாம் விட்டுட்டு வருவாங்கன்னு கூட நம்மளும் சொல்லலாம். அது என்ன நடக்கும்ங்கிறத காலமும் நேரமும் இடம்பொருள் ஏவல் அதான் சொன்னேன். தேர்தல் நெருங்க தான் அந்த முடிவுகள் எடுக்கப்படும். ஒரே ஒரு வார்த்தை சார். இல்ல நீங்க சொன்னதுல இல்ல உங்க சொன்னதுல ஒரே ஒரு பதில் சொல்லணும். 8 தொகுதியில பார்ட்டிசிபேட் பண்ணப்ப நாங்க 5.56 நீங்க அப்புறம் தொகுதி குறையும் போது எங்க வாக்கு குறைஞ்சது, தொகுதி அதிகரிக்கும் போது வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறது. பார்ட்டிசிபேஷன் அதாவது இன்னைக்கு எத்தனை தொகுதியில திமுகவுடைய 9% வாக்கு இது குறைஞ்சிருக்கிறா இல்லையா? நீங்க முன்னாடி டேட்டா சொல்லுங்க சார். நான் என்ன சொல்றேன்னா சார், ஒரு விஷயம் சார், 8 தொகுதிக்கு 5.56 சார் அப்படின்னா 23 தொகுதிக்கு எவ்வளவு நீங்க சொல்லுங்க சார். கண்டிப்பாக நீங்க இப்ப 15% வந்திருக்கணுங்க. நீங்க கணக்கு போட்டுக்கங்க சார். அப்ப எங்க கூட கூட்டணியில யார் இருந்தா இப்ப யார் இருக்கா? தனியா வாங்குறோம். அதுதானே முக்கியம். இதே பாமக கூட்டணி. அதிமுக இல்லை. அதிமுக இல்லை. இருந்தபோது இன்னும் குறைஞ்சு இல்ல 2014 எப்ப அதிமுக இருந்தாங்க உங்களோட? இல்ல நீங்க 2014 வேற கூட்டணி இருந்துச்சு சார். கூட்டணியே வேற. உங்க 3 அணியாக அப்ப 3 அணியாக போட்டிட்டோம். இன்னும் சொல்ல போனா வரப்போற தேர்தல் 5 அணியா 4 அணியா 3 அணியா அதுவே தெரியாது. ஒரு நிமிஷம் சார். 2014 யாரெல்லாம் உங்க அணியில இருந்தாங்க நீங்க சொல்லுங்க சார். அன்னைக்கு நிலை வேற. நீங்க ஜெயலலிதா அன்னைக்கு அதிமுகவை தவிர்த்து தேமுதிக இருந்தாங்க, வைகோ இருந்தாரு, எல்லாரும் இருந்தாங்க. கூட பாஜக பாமக எல்லாமே இருந்தாங்க. 2019 யாரெல்லாம் சார்? ஆமா 19ல எங்க இருந்தாங்க? நீங்க சொல்லுங்க. அதிமுக தனியா இல்ல போயிட்டாங்க. அவங்க 2014 வைகோ இல்ல. 2019ல அதிமுக பாஜக கூட்டணி. 19ல அதிமுக வந்து விட்டார்கள், வைகோ மாறி விட்டார்கள். சொல்றேன், ரொம்ப தெளிவா சொல்றேன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அதிமுக இல்லாம பாமக தேமுதிக பாஜக மட்டும் 8 தொகுதியில் போட்டிட்டு வாங்கிய வாக்கு 5.66. அதிமுக 25% மேல உறுதியா ஓட் பர்சன்டேஜ் இருக்கு. நீங்களும் நம்புங்க, நான் நம்ம சோதரன் ஒத்துக்கொள்வார். அந்த அஇஅதிமுகவை சேர்த்த பிறகுமே இவங்க வாங்கின ஓட்டு எவ்வளவு? அதற்கான அது தேர்தல்ல ஒவ்வொரு முறையும் என்ன காலகட்டம்னு இருக்கு. நீங்க தேர்தல்ல ஒரு இஷ்யூ பேஸ்டுங்க. எந்த ராஜீவ் காந்தி மரணத்துல வாங்கின வாக்கு காங்கிரஸ் கட்சியோட வாக்கா நீங்க எடுத்துக்குவீங்களா? மற்றவர்களுக்கும் போகணும். நான் அதனால ஒரு வார்த்தை சொல்றேன். நான் ஏன் பாஜகவுக்கு இந்த கூட்டணி தேவை இருக்குதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த முறை நீங்க பாஜகவில் இருக்கிறதுலே டாலஸ்ட் லீடர். எனக்கு நிறைய மாற்று கருத்துருக்கும், அது எல்லாம் வேற. ஆனால் நிச்சயமாக அண்ணாமலையை விட, அமித்ஷாவை விட, மற்ற எல்லோரையும் விட டாலஸ்ட் லீடர் அப்படிங்கிற நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள். அவரை 3வது முறையாக பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தியுமே இன்றைக்கு தனித்த பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியாத நிலையில தான் பாஜக இருக்கிறது தேசிய அளவிலேயே. இப்போ தமிழ்நாட்டில் நிலைமை என்னவா இருக்கும்? அது ஹரியானால மாறின மாதிரி தமிழ்நாட்டில் மாறாதா? அதுக்கு தான வேலை தான் நடக்குது. இப்போ இதுதான் நடந்துருக்கு. நீங்க சொல்லிட்டீங்க. மகாராஷ்டிரால மாறின மாதிரி நீங்க சொன்னது நான் வேறையா புரிஞ்சுக்கிறேன். மகாராஷ்டிரால மாறினது என்னன்னா, சிவசேனாவை உடைச்சு ஒரிஜினல் சிவசேனாவோட இல்லாம எந்த சிவசேனா தங்களோட கூட்டணி வைக்கிறதோ அந்த சிவசேனாவுக்கு வில்லம்பு சின்னத்தை கொடுத்தாங்க இல்லையா? திரு ஸ்ரீனிவாசன் என்ன வழக்கமா கொஞ்சம் உற்சாகமா இருப்பீங்க, கொஞ்சம் அப்படி இல்லையே, என்ன காரணம்? தந்தி தொலைக்காட்சிக்கும் ஆயுத எழுத்து அவைக்கும் நெறியாளர் பார்வையாளர் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அதாவது கூட்டணி முடிவை ஊடகங்கள் தான் தீர்மானிக்கின்றனவா? புரியல எனக்கு. பாஜகவோடு கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி நிறைவு செய்யப்பட்டது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு படி மேல போய் பத்திரிகைகள் சீட்டெல்லாம் அறிவிச்சுட்டாங்க. 140 சீட்டு அவங்களுக்கு, 120 சீட்டு இவங்களுக்கு.
இன்னும் விட்டா தேர்தலே நடத்திடுவாங்க போல தெரியுது. நீங்க இன்னைக்கு அறிவிச்சிருங்க சார், அதிமுக பாஜக கூட்டணி இல்லை. தலைப்புச் செய்தி 9 மணிக்கு சொல்லுங்க. இல்ல அதாவது அதிமுக உணர்வோடு சம்பந்தப்பட்டது சட்டப்பேரவை 26 தேர்தல். இந்த தேர்தல்ல யாரோடு கூட்டணி சேர வேண்டும்ன்றது அதிமுக தொண்டர்கள், கொடிபிடிக்கும் தொண்டர்கள் தான் முடிவெடுக்க போறாங்க. அதனால சார் அப்படி எல்லா கட்சியும் சொல்லும் சார், யதார்த்தம் அப்படி இல்ல சார். தலைமைகள் முடிவெடுக்குது சார் கூட்டணி எல்லா கட்சியிலையும், அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும். அதாவது சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொது வாக்கெடுப்பு நடத்தி எந்த கட்சியில சார் கூட்டணி வைக்கிறாங்க? அத புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய புகழ் இந்திய பிரதமர் மோடிஜிக்கு தெரியுது. அவர் பல்லடம் கூட்டத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட புகழ் பாடுறாரு. பாஜக மறுக்கா சொல்லுங்க யாருக்கு தெரியுது? இந்திய பிரதமர் மோடிஜி வந்து பல்லடம் கூட்டத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட புகழ் பாடுறாரு. திருப்பி சொல்லுங்க. அதுதான் அதாவது அடுத்து பாரத் மாதா கி ஜெய் மட்டும் தான் பாக்கி. இல்ல அதாவது அவங்களுக்கு தெரியுது எவ்வளவு சந்தோஷப்படுறாரு பாருங்க ஸ்ரீகாந்த். அதிமுகவினுடைய புகழ் பெருமை எல்லாம் பாஜகவுக்கு தெரியும். ஆனா அதிமுகவினுடைய அருமை அதிமுக தொண்டனுக்கு தான் தெரியும் அந்த பெருமை எல்லாம். அப்ப நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, அரசியல் வரலாற்றுல திமுகவை இன்றைக்கு எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டுல பிரதான எதிர்கட்சி அதிமுக மிகப்பெரிய அழுத்தமா குரல் கொடுக்கறாங்க இன்னைக்கு திமுகவை எதிர்த்து. இப்ப பிரச்சனை இங்கதான் ஆரம்பமாகுது. என்னன்னா அதிமுக பிரதான எதிர்கட்சியா இருக்கிறாங்க. அப்ப பாஜகவும் திமுகவை எதிர்க்கிறாங்க. அப்ப அதிமுக பாஜக இணைந்தால் அது சாத்தியமா, அல்லது யாருடைய வாக்குகளை யார் அறுவடை செய்வது, யாருடைய அருமை பெருமைகளை யார் விழுங்குவது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் பாஜகவிற்கும் அதிமுகவுடைய தொண்டர்களுக்குமே இருக்கிறது. அப்ப தொண்டர்கள் ஒரு முடிவுக்கு வரல, கட்சி தலைமை இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. இந்த மாதிரி சூழ்நிலையில கூட்டணிய ஊடகங்கள் எப்படி முடிவு செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கு ஒரு எல்லாருடைய மனசுல இருக்கிறத ஒரு கேள்வி. இன்னைக்கு வந்து போனாங்க, டெல்லிக்கு போனாங்க. டெல்லிக்கு போய் தமிழ் நலன்களை பற்றி, உரிமைகளை பற்றி, தொகுதி மறுவரையை பற்றி பேசியிருக்காங்க, நிதி பகிர்வை பத்தி பேசியிருக்கிறாங்க. இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவமே இதுதான். கூட்டணியை யாரும் அறிவிக்கல, கூட்டணி பேசல. அப்ப நாட்கள் இருக்கிறது, 6 மாத அவகாசம்னு தலைமை சொல்லி இருக்கிறாங்க. செந்தில் உங்க அனுமதியோட குறிக்கலாமா? ஒரு சின்ன குறிப்பு. ஓகே, நீங்க உள்ளபடியே பிரதமரை சந்தித்த பொழுது நம்முடைய ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவருடைய ஜனநாயக கடமை ஆற்றிருக்கிறார் என்று சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ தொகுதி மறுவரையறையை பாஜக செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கிறார். நான் நம்புறேன். அப்படி ஒருவேளை அதை செய்தால் பாஜகவோடு கூட்டணி கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்காக ஒரு ஒப்பந்தம். நீங்க வந்து சிஏஏவை நாங்கள் தெரியாம ஆதரிச்சிட்டோம், இந்த வாட்டி நீங்க சிஏஏவை திருப்பி திணிக்கக்கூடாது, நீங்க வந்து பொது சிவில் சட்டத்தை பத்தி பேசக்கூடாது, மும்மொழி கொள்கையை திணிக்கக்கூடாது, தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கக்கூடாது, மாநிலத்துக்கான நிதியை கொடுத்தரணும், தொகுதி மறுவரையறை பற்றி பேசக்கூடாது என்று அமித்ஷாவிடம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் ஓகேனா தான் கூட்டணி சொல்லிக்கிறார். நம்பலாமா சார்? இதெல்லாம் பாருங்க, இவர் அழகா ஸ்டோரி பண்றாரு. அதாவதுங்க எவ்வளவு சிக்கலாக முடியுமோ அவருக்கு ஒரு ஊகத்தின் அடிப்படையில இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா உருவாக்குறது. நான் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, நான் அதைத்தான் இல்லங்க. ஒரு எதிர்க்கட்சியுடைய தலைவருடைய கடமை, அதை வந்து அவர் போய் பேசிட்டு வந்திருக்கிறாரே தவிர இந்த இதெல்லாம் நீங்க வந்து ஏத்துக்கணும். அதனால கூட்டணி நம்ம ஏத்துக்கலாம். ஆனா அவர் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஏங்க நாங்க இஷ்யூஸ்க்காக போனோம், நாங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டோம் 26லயும் கூட்டணி கிடையாது, 29லயும் கூட்டணி கிடையாதுங்கிற அந்த லைன் எடுத்திருந்தா இந்த விமர்சனத்துக்கு இடம் இல்லைல்ல. இல்ல, அது கட்சி தானே முடிவு செய்யணும். கட்சி வந்து அதாவது பொதுச்செயலாளர் மட்டுமே எங்க போனாலும் கூட்டணி அறிவிச்சுட்டு வந்துருவாரா? எந்த தேர்தல்ல தனிப்பட்ட முறையில பொதுச்செயலாளர் அதிமுக பொதுச்செயலாளர் இவங்களோட கூட்டணின்னு அவரே தானே அறிவிச்சாரு. 26ல கிடையாது 29ல கிடையாதுன்னு யாரை கிட்ட அறிவிச்சாரு? இல்ல அதாவது நிர்வாகம் அவர் தானே தலைமை, அவருக்கு அந்த உரிமை இருக்குல்ல. அவர் தானே சுப்ரீம், அவர் தானே சுப்ரீம் அவர் தான். ஆனா அதே நேரத்துல நிர்வாக குழு கட்சி முடிவு செய்யணும். தலைமை நிர்வாகிகள் தொண்டர்களுடைய விருப்பம் கிடையாது என்ற முடிவை நீங்க உங்க பொதுக்குழு கூட்டத்துல எடுத்தீங்க இல்லங்க. பொதுச்செயலாளர் பாஜக கூட்டணி கிடையாது ஒரு முடிவு எடுத்தீங்கல்ல, அது எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக எடுத்தாரா, பொதுக்குழுவை கூட்டி எடுத்தாரா? இல்ல, எல்லாருடைய கருத்து ஒருமித்து இருந்தது. அதுதான் சார், எல்லாருடைய கருத்தையும் கேட்டுட்டாரு. இப்ப எத்தனை வருஷத்துக்கு ஒருக்க கேட்கணும், ஏதாவது டைம் இருக்கா? ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்க கேட்கணும். அந்த கட்சியோட பிரெரோகேட்டிவ் இல்ல. தப்பு இல்ல சார், நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன் சார். இல்ல அவர் என்ன சொன்னார்னா, நான் திருப்பி சொல்றேன் சார், நான் வந்து நீங்க ஏன் பாஜக கூட்டணி சேருங்கன்னு கேட்கிற உரிமை எனக்கு கிடையாது. அது அதிமுகவுடைய உரிமை. நீங்க சேரலாம், அப்படி சேர்ந்தா ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்க, அது மாட்டுக்கிறது இல்ல. நீங்க தான் சொன்னீங்க 2026லயும் கிடையாது, 2029லயும் கிடையாது, இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாம் கிடையாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதுக்கு ஏதாவது எல்லை இருக்குதான்னு கேட்கிறேன். ஏதாவது எக்ஸ்பைரி டேட் இருக்குதா?
திமுக எக்ஸ்பிரஸ் டேட் இல்ல 2014 வந்து கூட நட்பு சொல்லிட்டு சேர்ந்தாங்க. நான் இப்ப சொல்றேன் இல்ல அதாவது பழி வாங்குது காங்கிரஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் நீங்க ஏன் நேரத்தை எடுத்துக்கிட்டீங்க சொல்ல முடியும். சொல்லுங்க சார். நீங்க ஏன் நேரத்தை எடுத்துக்காதீங்க. அதாவது போய் டெல்லிக்கு போய் தமிழ் மக்களுடைய நலன்களுக்காக பேசிட்டு வந்தாங்களே தவிர கூட்டணியை பத்தி அதிமுக எந்த முடிவையும் அறிவிக்கல. நீங்க எதிர்பார்க்கறீங்களா திமுக வந்து பாஜகவோட சேரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? என்ன அடிப்படையில நீங்க வந்து பாஜகவோட அதிமுக சேரணும்னு நீங்க ஒரு முடிவு பண்ணிருக்கீங்களா? அது எந்த அடிப்படையில முடிவு பண்ணிருக்கீங்க? நன்றி சார். அதாவதுங்க அதிமுக ஒரு சுயமான சிந்தனையோடு தொண்டர்களுடைய உணர்வோடு கலந்துதான் அந்த செய்தியை சொல்ல போறாங்க. அதற்கு அவகாசம் கேட்டிருக்கிறாங்க. அந்த அவகாசத்தை தான் வந்து முடிவு பண்ணுவாங்களே தவிர பாஜகவோட கூட்டணின்னு அவர் எந்த இடத்துலையும் எங்கேயும் சொல்லவும் இல்லை. அது சம்பந்தமான எந்த நடவடிக்கைகளும் இல்லை. திமுக வேணா ஆசைப்படலாம். என்னன்னா திமுகவுடைய இன்றைக்கு மக்கள் விரோத அரசாங்கம், இன்றைக்கு மக்கள் படுற சிரமங்கள் மடைமாற்றம் செய்வதற்காக பல்வேறு யூகங்கள் அடிப்படையில இது மாதிரி கூட்டணி சம்பந்தமா பேசி திசை திருப்புறாங்களே தவிர இது வந்து தேர்தலுக்கான இன்னும் காலம் வரல. தேர்தல் வரும்போது கூட்டணி அறிவிக்கிறது தான் அதிமுக. அது வந்து அதுக்கான வலுவான முகாந்திரம் இல்லை அப்படிங்கிறது தான் வழக்கப்படக்கூடிய விளக்கமாக இருக்கிறது. ஆனா காட்சிகள் வேற ஒரு இன்டர்பிரேஷனா பலருக்கு கொடுக்குது. உங்க பார்வை என்ன திருப்பியா? அதாவது சீனிவாசன் சொல்கிறத நினச்சா எனக்கு கொஞ்சம் நகைப்புக்கு இடமாக இருக்கிறத பார்க்குறேன். அதான் பத்திரிகையாளர்கள் வந்து பத்திரிகைகள்லாம் பேசவே கூடாதுன்றார் அவர். நாட்டு நடப்பு, அரசியல் கட்சிகள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும், என்ன நடந்துகிட்ருக்கு, அதெல்லாம் சொல்கிறது வந்து பத்திரிகையாளருடைய அவங்களுடைய பார்ட் ஆஃப் தி ஜாப். அது நடக்குதா நடக்கலையா, அது எப்படி போகும்னா வந்து அது வேறு விஷயம். வி வில் சே இது நடக்குது, இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இது இப்படி போகுது, இதெல்லாம் சொல்லுவோம். இன்றைக்கி ஒரு ஆங்கில பத்திரிகை எடிட்டோரியல் எழுதியிருக்காங்க இதை பற்றி. பிரபல ஆங்கில பத்திரிகை இன்றைக்கி எடிட்டோரியல் எழுதியிருக்காங்க. இந்த சந்திப்பை பற்றி எடிட்டோரியல் எழுதிட்டு இந்த கூட்டணி வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கான்னு அலசிருக்காங்க இந்த எடிட்டோரியலில். ஏன் அலசுறாங்க, எதுக்காக அலசுறாங்க? ஸோ அதனால சொல்றதுக்கு உரிமை இருக்கு. நீங்க இன்னைக்கு நான் உங்ககிட்டயும் சொல்றேன், இந்த அரங்கத்தில் சொல்றேன் சார், அடுத்த வருஷம் இதே நாள் நீங்க என்ன கூப்பிடுங்க. அதிமுக பாஜக கூட்டணி இல்லாட்டி சீனிவாசன் இனிமே பேசுறதுக்கு ஒரு வாரம் கேளுங்க. கேளுங்க சார், கேளுங்க சார், அலசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு சார். நீங்க பேசாதீங்க, நீங்க உங்க டைட்டில் பேசிட்டீங்க, நீங்க கேளுங்க. அடுத்த வருஷம் இதே சார் கொஞ்சம் பேசாதீங்க, கலந்து தானே சார் சார் கொஞ்சம் பேசாதீங்க சார், நீங்க பேசாதீங்க சார். அடுத்த வருஷம் இதே நாள்ல ஒரு ஹரி கூப்பிட்டோம். அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னு இருக்கிறப்போ நீங்க சொல்ற மாதிரி இல்ல அப்படின்னா நீங்க தொடர்ந்து பேசலாம். இருக்குன்னா நீங்க பேசுறதுக்கு வருவீங்களா? அதுக்கப்புறம் எப்படி சார் சொல்ல முடியும்? நீங்க கலந்து பேசலாம் சார். அவர் பதில் சொல்லிட்டு சார், அவர் நீங்க ஏன் பேசுறீங்க சார்? நீங்க இந்த சவாலை ஏத்துக்கிறீங்களா? இந்த சவாலை ஏத்துக்கிறீங்களா? ஒரு பத்திரிகையாளனா கேட்கிறேன், ஒரு பத்திரிகையாளனா இந்த நடக்கிறதெல்லாம் வச்சு நான் கேட்கிறேன். அடுத்த வருஷம் மார்ச் மாசம் நம்ம சந்திப்போம், ஹரியோட முன்னிலையில் சந்திப்போம், இதே மாதிரி ஒரு அரங்கத்தில் சந்திப்போம். பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி அமையல அப்படின்னா நீங்க சொல்றது ஓகே, அமைஞ்சது வச்சுக்கோங்க. நீங்க அப்போ பேச வரக்கூடாது. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா சார்? உங்களுக்கு ஏன் சார் அவர் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்காதீங்க சார். இப்படிதான் டிபேட்டுக்கு வரணும் சார். ஒத்துக்காதீங்க. நேத்து ராத்திரி பேசி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. சும்மா கதையை பேசிட்டு உட்கார்ந்திருக்காரு. சின்ன குழந்தை கூட சிரிக்கும் சார். சின்ன குழந்தை கூட சிரிக்கும். சின்ன குழந்தை கூட சிரிக்கும் சார். இந்த அரங்கத்தில் பேசுறதுக்கு நீங்க அரசியலே தெரியாத ஆளுங்க கூட பேசினா என்ன பண்றாங்க? அரசியலே தெரியாத ஆளுங்க 40 வருஷம் சார் இவர் பேசினா நான் பேச மாட்டேன் சார். நான் பேசி முடிச்சவே பேசுவேன். அரசியலே தெரியாதவங்க கூட பேசினா பரவாயில்ல, அரைவோர அரசியல் தெரிஞ்சவங்க கூட பேசுறது ரொம்ப ஆபத்து. அரைவோர அரசியல் தெரிஞ்சவங்க கூட பேசுறது ஆபத்தான விஷயம். நான் சொல்றதை கேளுங்க. நேற்று ராத்திரி அவங்க பேசி ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. என்ன கேட்டா நான் 6 மாத காலமா சொல்லிட்டு இருக்கேன். 6 மாத காலமா சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பல மீட்டிங் நடந்தாச்சு. அதோட உச்சகட்டம் தான் இந்த சந்திப்பு. அதோட உச்சகட்டம் தான் இந்த சந்திப்பு. நேத்து பேசிட்டாங்க, பிராடா முடிவு பண்ணிருக்காங்க. எந்த கட்சியுமே ரெண்டு தலைவர்கள் பண்ணிருக்காங்க. ஒரு சொல்லி பெரிய நாட்டவர் சொன்னாங்க, முடிவு பண்ணிருக்காங்க சார். அவங்க சொல்ற வரைக்கும் நமக்கு அது புரியல இல்ல சார். அவங்க சொல்றது அவங்க சார் நீங்க சும்மா இல்ல சார், சும்மா இருக்க முடியாது சார். சும்மா நீங்க சத்தம் போட சரியாயிடுமா? எந்த ஆதாரத்துல பேசுறீங்க சார்? ஜர்னலிஸ்டா நீங்க கற்பனை பண்ண கூடாது சார். ஆதாரம் கொடுங்க சார். ஆதாரமற்ற செய்திகள் வரக்கூடாது. ஆதாரமற்ற செய்திகள் வரக்கூடாது. அதாவது பேசின தலைவர்கள் இன்னும் அறிவிக்க
நடக்காத வரை எல்லா கட்சிக்கும் அந்த உரிமை இருக்கு. அலசி ஆராய அவருக்கு உரிமை இருக்கு. அலசி ஆராய செந்தில் சார் பேசலாம், அவரும் பேசலாம். ஆனா முடிவு சொல்லணும் கேட்கிற உரிமை அவங்களுக்கு கிடையாது. முடிவு கட்சி அறிவிக்கும். கட்சி அறிவிக்கும் வரை காத்திருக்க பேச விடுங்க. நேற்று ராத்திரி முடிவு பண்ணிட்டாங்க. அது வந்து ரெண்டு கட்சிக்கு நல்லதான ஒரு முடிவு, ரெண்டு கட்சிக்கு நல்ல முடிவு. அதான் யதார்த்தமா பார்க்கும்பொழுது பாஜகவோட அதிமுக சேர்றது அதுக்கு நல்லது. ஏன்னா ஓட்டு வங்கியில அதுக்கு தாவேக்கா கதவு மூடப்பட்டு விட்டது. அதிமுகவுக்கு ஆப்ஷன் இருக்கு பாஜக தான். ஸோ அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக அந்த கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓட்டு வங்கியில் அது திமுகவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. 21 தேர்தலில் 75 இடங்கள் வாங்கியிருக்காங்க. அதனால் அந்த அடிப்படையில் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு ரெண்டு கட்சியிலையும் என்ன சொன்னாங்க, நம்ம தனித்திருந்து தப்பு, சேர்ந்திருந்தால் இவ்வளோ இடங்கள் வாங்கியிருக்கலாம் சொன்னாங்க. அதுலேருந்தே சேர்றதுக்கான முயற்சிகள் நடந்து அதோட அல்டிமேட்டாக தான் நேற்று நடந்த விஷயங்கள் நடந்திருக்கு. ஆக்சுவலாக 2 மணி நேரம் தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பற்றி பேசினாங்கன்னா அதெல்லாம் சிரிப்பாக யாராவது கேட்டாங்கன்னா, இந்த எல்லா பிரச்சனைகளையும் மத்திய அரசு வந்து எதிராக தான் இருக்குது, நமக்கு எதிராக தான் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு எதிராக எதிர்கட்சி தலைவர் எடுத்து சொல்லியிருக்கலாம் இல்லையா சார்? எவ்வளோ நேரம் சார் எடுத்து சொல்லுவார்? 2 மணி நேரமா சார்? யார் சிரிப்பாங்க சார் யாராவது? இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வந்து இதெல்லாம் வெளிப்படையாக பேசினா ரொம்ப மோசமாக இருக்கும் சார். இல்லை நான் சொல்றது கேளுங்க, இருங்க நான் சொல்றதை கேளுங்க சார். யதார்த்தமாக பார்க்கும்போது அந்த கூட்டணி நல்ல கூட்டணி. அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக கூட்டணி நல்ல கூட்டணியாக இருக்கும். இப்போ ஓபிஎஸ் எல்லாம் அதில் பல சங்கடங்கள்லாம் இருக்குது. அதில் பல சங்கடங்கள் இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் தீராதனால அனௌன்ஸ் பண்ண முடியல. இந்த சங்கடங்கள் என்னங்கிறது ரொம்ப முக்கியமானது. திரு பிரியன் சார், நீங்கள் கூட்டணி இயல்பானது, ஆனால் அதில் சிக்கல்கள் இருக்குது அப்படின்னீங்க. சிக்கல் எது? டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் இந்த விவகாரமா, இல்லை திரு அண்ணாமலை எடுத்த நிலைப்பாடுகளா, அண்ணாமலை பற்றி அதிமுக எடுத்த நிலைப்பாடுகளா, எவை? இல்லை, அதிமுகலேயே வந்து பாஜக கூட்டணியை விரும்புகிறவங்களும் இருக்காங்க, விரும்பாதவங்களும் இருக்காங்க. ஸோ விரும்பாதவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது எடப்பாடிக்கு கஷ்டமான காரியம். இப்போது ஒரு 6 மாத காலம் வந்து அதை பேலன்ஸ் பண்ணி பார்த்தாரு. அல்டிமேட்டாக தாவேக்காவோட நம்ம போகலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தபோது அந்த பாஜகவை பிடிக்காத கும்பல் வந்து ஆஹா ஓகோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தாவேக்காவோட டிமாண்டெல்லாம் அதிகமாகி இவங்களால் அவங்கள மீட் பண்ண முடியலன்ற போது, டிமாண்ட்ஸை மீட் பண்ணலன்னு முடியும் போது பிரசாந்த் கிஷோர் சொன்னார் இல்லையா, அதிமுகவோட கூட்டணி கிடையாதுன்ட்டு. அந்த இடத்துல கதவு மூடப்பட்டு விட்டது ஆக்சுவலாக. ஸோ அந்த இடத்துல வரும்போது பாஜக கூட்டணி வேண்டாம்னு சொல்லியிருந்தார். இபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பிளான் பி தான் பிஜேபின்னு அவர். ஆமாம் அவர் வந்து தாவேக்கா தான் முதல் இது தாவேக்கா தான் அவருக்கு வந்து. அதுதான் ட்ரை பண்ணார், அவர் முடியல ஆக்சுவலாக. ஏன்னா அவங்களோட டிமாண்ட் அவ்வளோ அதிகமாக இருந்தது. ஸோ வேறு வழி இல்லாத அடுத்த கட்டமாக இதுக்கு ட்ரை பண்ணிருக்கார். ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கணும். அவர் கடந்த 1 மாதமாக நீங்கள் எடப்பாடியோட பேச்சு எடுத்திங்கன்னா அந்த ஷிஃப்டெல்லாம் தெரியும் உங்களுக்கு. கொள்கை வேறு, கூட்டணி வேறு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் தொடர்ந்து அவர் பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து இப்போது நேற்றும் அதே பேசியிருக்கார். கூட்டணியெல்லாம் வேறு, சூழ்நிலைக்கு ஏற்ப கூட்டணிகள் மாறுது. அதாவது திமுக கூட்டணி 19லேருந்து ஒரே மாதிரி இருக்குது. 19, 21, 24 3 தேர்தலில் இது மாதிரி இருக்கிற கூட்டணி இருக்கிறது நிச்சயமாக ஆச்சரியமான விஷயம் தமிழ்நாட்டு அரசியலில். அது மாதிரி இருக்கிறது. ஆனால் அந்த கூட்டணி இருக்குது. ஆனால் இவர் இபிஎஸ்னால் அதை வந்து 3வது தேர்தலில் கடைபிடிக்க முடியல. 24 தேர்தல் அவர் தனியாக போக வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டார். அவர் தனியாக போயுமே அவருக்கு மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கல, எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல, 7 இடங்களில் டெபாசிட் இழந்தார். அதுக்கப்புறமே இந்த கூட்டணியை வலிவாக அமைக்கணுன்ற வரும்போது தாவேக்கா உள்ளே வருது. தாவேக்கா உள்ளே வந்தபோது தாவேக்காவோட போயிடலான்னு ஒரு ஐடியா இருக்கும்போது அந்த கதவும் மூடப்படதான் நம்ம பார்க்குறோம். அவங்களோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாக அது மூடப்படுது. இப்போ பாஜக அதிமுகவோட சேர்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்குது. தாவேக்காவோட அதிமுக போயிட போகிறாங்களேன்னு ஒரு ஆங்ஸைட்டி பாஜக இருந்திருக்கலாம். அது இப்போ இந்த டிஃபரன்சஸ் எப்படி ஐநோட் பண்ணுவாங்க? ஏன்னா இப்போ வந்து 21 தேர்தலையே பாஜக தலைமை வந்து சசிகலா, டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் இந்த ஃபோல்டில் இருக்கிறது உசிதம்னு சொன்னதா பார்க்கணும். அது ஆன் ரெக்கார்டே திரு ஓபிஎஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த தேர்தலில் அவங்க இதை வலியுறுத்துவாங்களா, அந்த டிமாண்டை குறைச்சிப்பாங்களா, அது எப்படி அந்த சேலஞ்ச் எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க? எடப்பாடியை பொறுத்த மட்டும் அந்த விஷயத்தில் அவர் தெளிவாக இருக்கார். நேற்று ராத்திரி ஏன் சில விஷயங்களை ஃபைனலைஸ் பண்ண முடியலன்னா, இவங்க அண்ணாமலையோட தலையை கேட்குறாங்க. தட் மீன்ஸ் அவர் ஆளை தூக்குங்க, பதவியை தூக்குங்கன்றாங்க. அவர் பதவியை தூக்குங்க, தமிழ்நாடு அரசு பாஜக அவர் தலைமை பதவியை தூக்குங்க. அவர் வந்து நிறைய பேசிட்டார். அவரோட எங்களால் கோஆர்டினேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. பாஜக தலைமை என்ன நினைக்கிறது? இன்னொரு அப்சர்வேஷன் என்ன, அண்ணாமலை வந்து அவங்க சொன்ன காரணம் தானே தவிர அது ரியல் கோர் இஷ்யூ இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையும் இல்லை. அது வந்து ரியல் இஷ்யூ இல்லை. அவங்க மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கல, அதனால வந்தோம்னு சொல்றாங்க. பாஜகவோட அது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ். அண்ணாமலை காரணம் காட்டினாங்க. அண்ணாமலையும் அண்ணாவை பற்றி பேசினாரு, ஜெயலலிதாவை பற்றி பேசினாரு, எடப்பாடியை பற்றியே பேசியிருக்காருன்னா நிதில் சார் சொன்ன மாதிரி அதிமுக ஊழல் பட்டியலை வெளியேறேன்னு சொன்னார். அதனால அமித்ஷாவை
அமித்ஷாவே சொல்லியிருக்காரு சார். அந்த அமித்ஷா தானே சார் போய் பார்த்திருக்காங்க. அமித்ஷா வந்து அது சொன்னது ரொம்ப ரொம்ப முன்னாடி சார். இதெல்லாம் சமீபத்தில் நடந்த விஷயங்கள். 21 பைட் எடுத்து பார்த்தா அது வந்து டேட்டா சார் காட்டும். அரசியல்ல வந்து ரொம்ப லேட்டஸ்டா இருக்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்கணும். ரொம்ப முன்னாடி பேசினா பண்டாரம் பரதேசி, அதனால தான் இப்ப கிரவுண்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா? இப்ப நம்ம ஒரு 6 மாசம் பேசினா இப்ப இதெல்லாம் பேசி அமித்ஷா பேசினாரு, அண்ணாமலை பேசினாரு, இதெல்லாம் பேசி அடங்கிடுங்களா அடங்கும்ல. அதுக்காக தான் இப்பவே ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த செட்டில் ஆகணும் இல்லை, அந்த டஸ்ட் வந்து செட்டில் ஆகணும் கீழே. அதனால இப்பவே ஆரம்பிச்சா பெட்டர் நினைக்கிறாங்க. ஆனால் என்னன்னா இவர் கேட்குற மாதிரி அண்ணாமலை பதவி தூக்கிறதுக்கு பாஜக ரெடியா இல்லை. பாஜக ரெடியா இல்லை. ஏன்னா அண்ணாமலை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பாஜகவை, தமிழ்நாட்டு பாஜகவை பரபரப்பாக வச்சுட்டு இருக்காரு. அதனால வந்து அங்க இருக்கிறவங்க வந்து அண்ணாமலையை தூக்கினா அது ஏதாவது செட்பேக்கா இருக்குமோன்னு ஒரு பர்செப்ஷனலா கூட இஷ்யூஸ் வரலாம். பாஜக பர்செப்ஷனலா கூட. பட் அண்ணாமலையால இதை அகாமடேட் பண்ணிக்க முடியும். ஒரு நிமிஷம். அதனால வந்து பாஜகவுக்கு ஒரு தயக்கம் இருக்கு, அண்ணாமலை தூக்கிறதா வேண்டாமல் அவரை கௌரவமா வேற இடத்துக்கு கொண்டு போகலாமான்னு ஒரு ஐடியாவும் இருக்கு. அதை முடிவு பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதெல்லாம் ஓபிஎஸ் விஷயத்தை உள்ள கொண்டு வரணும்னா எடப்பாடி ரொம்ப கிளியரா இருக்கார். ஓபிஎஸ்ஸையோ சசிகலாவையோ மீண்டும் ஏற்றுக்கொள்ள நான் ரெடியா இல்லை. இந்த விஷயத்தில் நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்றாரு. இன்னொரு 3வது பாயிண்ட் ஒன்று இருக்கு. சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் யாரு? சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவோம், முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுவோம் வேண்டாமா? நான் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் 2021 நான் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட். நீங்கள் என்டிஏன்னு சொன்னால் கூட தமிழ்நாட்டில் என்டிஏன்னா அதிமுக தான் தலைமை வகிக்கணும் அப்படின்றது எடப்பாடியுடைய பாயிண்ட். அதுலேயும் வந்து இல்லை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்கிறது வந்து என்டிஏவோட பாஜக பழக்கம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அதனால் முடிச்சிடுறேன். இந்த ஒரே ஒரு லைன் தான் அது மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு, என்னை வந்து சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணணும்னு அவர் சொல்கிறார். இதெல்லாம் வந்து செட்டில் ஆகாத ஒரு விஷயம். ஆனால் என்ன செட்டில் ஆயிருக்குன்னா நம்ம இப்போவே இந்த நெருக்கம்ன்ற விஷயத்தை வந்து பரவ விட்டால் தான் அந்த கீழே கொண்டு போனால் தான் கீழே தொண்டர்கள் இணைஞ்சு வேலை செய்வாங்கன்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த ட்விட்டே வெளில வருது. ஆக்சுவலா பாயிண்ட் டேக்கன் சார். 2026 என்டிஏ கூட்டணி அந்த ட்விட்டே அப்பதான் இதுல நீங்க வந்து அண்ணாமலை மீது பேரன்பு கொண்டவர். அவரால் எப்படி இதுல இந்த ரீகாலிபிரேட் பண்ண முடியும்? இன்னைக்கு நரேந்திர மோடியை நிராகரித்த எடப்பாடி பழனிசாமியினால் ஏற்க முடியாதுன்னு சொன்னவர், இந்த மாதிரியான நிலைப்பாடுகள்லாம் எடுத்தவர். இன்னும் சொல்ல போனா நாங்க எப்படி நான் வந்து ஓபிஎஸ்ஸையும் எங்களை நம்பி வந்தவங்களெல்லாம் விட முடியும் அப்படின்னு சொன்னவர். அதுலலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யாம இந்த கேலிபிரேஷன் எப்படி நடக்கும்? கண்டிப்பாக பிரியன் சார் சொல்லும் போது அடுக்கடுக்கான சில விடயங்களை சொன்னார். இன்னும் எத்தனை தொகுதி முடிவு பண்ணணும், யார் முதல்வர் முடிவு பண்ணணும், இந்த மாதிரி எல்லா நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குன்னு பட்டியலிட்டார். அவருக்கே அவ்வளோ விவரம் தெரிஞ்சிருக்கு. அதாவது இப்போ வந்து ஒருத்தர் சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். இதற்கப்புறம் இவ்வளவு விரைவாக யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. என்ன பேசினார்கள் என்ற விவரமும் வெளிப்படையாக பேசப்படவில்லை, இல்லை என்று மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஊகங்களின் அடிப்படையில் நம்ம கற்பனையின் உச்சத்துக்கு சென்று கொண்டிருந்தால் ஊகத்தின் அடிப்படையில் நமக்கு நடத்தக்கூடிய ஒரு விவாதம் இந்த அரங்கில் இந்த கூட்டணி முடிவு செய்யப்பட போவதில்லை. அப்படி இருக்கும்போது நம்ம நேர விரயமாக அதை நான் கருதுகிறேன். இதை விட கூடுதலாக என்ன சொல்ல போறேன்னா, அவர் ஒரு கருத்து வைக்கிறார், அண்ணாமலையோட தலையை கேட்குறாங்க அப்படின்று உயர்வாக அவர் பேசுகிறார் ஒரு கருத்து. அதாவது கூட்டணியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து திமுகவும் அதோட ஆதரவாளர்களும் படுற பதட்டத்தை நான் பிரியன் சார்கிட்ட பார்க்குறேன். என்னன்னா எங்கே இந்த கூட்டணி அமைந்து திமுகவிற்கு ஒரு மாற்றாக அமைந்து விடுமோங்கிற பதட்டம் இப்பயோ வந்துடும். நன்றி நன்றி நன்றி. ஆனா நீங்க என்ன நீங்க சொல்லணும்னு கேட்டா, இந்திரா காந்தி அம்மையார் வரும்போது அவர் கல்லால் தாக்கப்பட்டு மண்டையில் வழிந்த ரத்தத்தை என்னவென்று வர்ணித்தார் அப்போதைய தலைவர். திமுக என்னென்று வர்ணித்தாங்க, பெண்ணை இழிவுபடுத்தும் விதமாக. அண்ணாமலைக்கு ஏடிஎம்கே மேல இந்த ரிசர்வேஷன்ஸ் மாறிடுச்சா? அதாவது ரிசர்வேஷன்ஸ் மாறிடுச்சா மாறலியாங்கிறதெல்லாம் நம்ம பேச வேண்டிய களமே இல்லை. இப்போ நம்ம பேச வேண்டியது அவங்க அதை பேசவில்லை என்று சொன்ன பிறகு அந்த பேச்சுவார்த்தையை நம்ம ஒரு அனுமானத்தின் பேரில் அது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை என்று எடுத்து செல்லும் போது தான் இந்த போன்ற குழப்பங்கள் எல்லாம் வருகிறது. அதே மாதிரி இந்த நிலைப்பாடுகள் மாறிவிட்டதா மாறவில்லையாங்கிறலாம் கிடையாது. எந்த நிலைப்பாடுமே உறுதியானது இல்லை. நான் அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொல்ல வந்து சகோதரர் கோவப்பட்டார். ஏன்னா மிசாவில் திமுக தான் அதிகமாக பாதிக்கப்பட்ட கட்சிகள், அதிகமாக சிறைக்கு சென்றவர்கள் தான். ஆனா அவங்க போய் யார்கிட்ட மண்டிக்கிட்டாங்க? இனமானத்தை அடகு வைத்து ஆட்சி வெகுமானத்திற்காக இனமானத்தை அவர்கள் அடகு வைத்தார்கள். அப்படித்தான் அவர்கள் அதை கேட்கறதுக்காக கூட்டணி வச்சா புரியல. அதிமுக கூட்டணி வச்சு அடமானம் வைக்கிறாங்க சொல்ல முடியாதுல்ல. அப்ப நீங்க கேட்கறீங்க அவர் விட்டு கொடுப்பாரா, இதெல்லாம் இருப்பாரான்னா ஒவ்வொரு சூழலிலும் பேசப்படும் கருத்துக்கள் அந்தந்த, அதனாலதான் சொன்னேன் காலகட்டம் தான் முடிவு பண்ணும். அன்றைக்கு பேசு பொருளாக இருந்தது, பேசியது சில உண்மைகளை சில விடயங்களை ஒவ்வொரு காலத்திலும் சிலர் பேசுவார்கள். ஆனா நாளடைவில் கூட்டணிக்காக காம்ப்ரமைஸ் கண்டிப்பா பண்ணுவாங்க. எப்படி பாஜகவும் திமுகவும் காமன் கன்சென்சஸ்ல இருந்தாங்க, எப்படி ஒரு 5 ஆண்டு காலம் நிறைவான ஆட்சியை நடத்தினார்கள்,
எதனால நடந்துச்சு அந்த ஆட்சி? அப்ப வாஜ்பாயும் கலைஞர் அவர்களும் தோழமையோடு இல்லையா? அதனால எதற்காக கேட்கிறேன் என்றால், எதுவுமே அரசியல் நிலையானதில்லை. இந்த களமும் காட்சியும் மாறலாம், மாறாமலும் இருக்கலாம். நாங்க தனித்தும் நிற்கலாம், சேர்ந்தும் நிற்கலாம். அது பேசக்கூடிய களம் இந்த இடம் இல்லை. ரைட். கடந்த தேர்தல்கள் எல்லாம் அதிமுக தரப்புல திரு ஜெயக்குமார்லாம் வெளிப்படையாவே சொன்னார் திரு ஸ்ரீனிவாசன், எங்களுக்கு வந்து நெகட்டிவ் ஓட்ஸ் வந்தது, அதனால நான் இழக்க நேரிடுது அப்படின்னு. அந்த கன்சர்ன்ஸ் மாறிடுமா அப்படிங்கிறது. திரு அண்ணாமலை மேல நிறைய குற்றச்சாட்டு அதிமுக தலைவர்கள் அன்னைக்கு வச்சுட்டு இருந்தாங்க. அந்த கசப்பெல்லாம் போறதுக்கு இந்த காலம் போதுமா? யுவர் வியூஸ். இல்ல, அதாவது கூட்டணி விருப்பத்தை எந்த கட்சியும் இதுவரையும் தன்னுடைய விருப்பத்தை வந்து இவங்களோட சேர்றோம் வைக்கிறோம்னு யாரும் எந்த கட்சியும் இன்னும் சொல்லல. மரத்தடி ஜோசியர் மாதிரி ஏதாவது ஒண்ணு கிளப்பி விட்டுட்டு பேசாம இருந்துருவாங்க. பிரியன் சார் சொல்றாரு பாருங்க, தாவேகாவோட பேசினாங்க, பிஜேபி கூட்டணி, பாமக, அதிமுக எல்லாம் சேர்ந்தா நல்ல கூட்டணி. எது நல்ல கூட்டணி, எது கெட்ட கூட்டணி? எந்த கட்சி அறிவிச்சிருக்கிறாங்க இதுவரையும் இந்த கட்சியோட நாங்க கூட்டணி சேர்றோம்னு? யாரும் வெளிப்படைத்தன்மையா சொல்லவே இல்லை. ஆனா அதிமுக தெளிவா ஒரு கருத்தை வைக்கிறாங்க, கொள்கை வேறு கூட்டணி வேறு. திமுகவை இந்த தேர்தலில் வீழ்த்துறதுக்கு ஒத்த சிந்தனை உள்ள எல்லா கட்சிகளும் வாங்கன்னு அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப தேர்தல் நேரத்துல முடிவெடுத்து அது தேர்தல் வந்ததற்கு பிறகு ஒரு கூட்டணி அமைச்சு திமுகவை வீழ்த்தணுங்கிறது அதிமுகவினுடைய பொது நோக்கம். அதாவது இப்ப எல்லாமே தேர்தல் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லா கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். இப்ப தாவேகா மரியாதைக்குரிய விஜய் வந்து கட்சியை ஆரம்பிச்ச உடனே அவருடைய செயல் திட்டங்கள் வேறு மாதிரியா இருந்தது. அப்ப வேறு மாதிரியா இருக்கிறப்ப அதிமுக எப்படி போய் தாவேகாவோட பேசுவாங்க? அப்ப ஒவ்வொரு நிலைகள்லையும் அந்தந்த கட்சி எடுக்கிற முடிவுகள் தேர்தல் நேரத்துலதான் இதுவரை வெளிப்படைத்தன்மையா சொல்லுவாங்க. அதிமுக இதுவரை எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லல. ஆருடமும் ஆசியமும் வந்து ஒரு கூட்டணியை உருவாக்கிட முடியாது. தமிழக மக்கள் எந்த கூட்டணியை விரும்புகிறார்களோ அந்த கூட்டணியை அதிமுக அமைக்கும். அவ்வளவுதான் மேட்ரு. இப்ப என்னன்னா, இன்னைக்கு திமுக இந்த ஆட்சி, திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி. இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டணும். பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கிகளையும் குறைச்சிடக்கூடாது. அதே நேரத்தில் இந்த கட்சியை யாரும் விழுங்கிடவும் கூடாது. இந்த மாதிரி ஒரு சரிசம நிலை எடுத்து தொண்டர்கள் விருப்பம், மக்களுடைய விருப்பம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு கூட்டணி அறிவிக்குமே தவிர தனிப்பட்ட முறையில அதிமுக இவங்களோட கூட்டணின்னு இதுவரையும் தெரிவிக்கவும் இல்லை, அதற்கான அவசியமும் இல்லை. இது ஒரு ஜனநாயக அமைப்பு. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா இவங்களுடைய அந்த நிர்வாகம் தொடக்கத்துல தொண்டர்களுடைய ஒப்பீனியன் கேட்டுதான் முடிவெடுத்தாங்க. அதே முடிவைத்தான் அதிமுக எடுக்கும். பாயிண்ட் டேக்கன் சார். அவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இன்னைக்கு பூர்வாங்கமா பேசக்கூட ஆரம்பிச்சிருக்கலாம். அதுல வந்து நிறைய விஷயங்கள்ல முரண்பாடுகள் வரலாம், உடன்பாடுகள் வரலாம். பட் அந்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி இல்ல அவங்க இவங்களும் கூட்டணி ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ஒரு முன்முடிவுக்கு நம்ம வருது அப்படிங்கிறது சரி. யாருமே முன்முடிவு வரலங்க. அப்புறம் மரத்தடி ஜோசியர் மாதிரிலாம் சகோதரர் சொன்னார், இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு பத்திரிகை அந்த சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா? 2 அரசியல் கட்சி தலைவர்கள் சந்திக்கிறார்கள், உரையாடுகிறார்கள், அது கூட்டணியாக மாறும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பத்திரிகைகள் எழுதுகிறார்கள், யூகத்தின் அடிப்படையில் எழுதுகிறார்கள் அப்படின்னு ஸ்ரீகாந்த் கர்ணே சொல்கிறார். அந்த யூகத்துக்கு இடம் கொடுத்தது யார்? மன்னிக்கணும், நானே வெளியீட்டு விழாவுக்கு மத்திய அமைச்சர் அப்பவும் அந்த பிரச்சனை வந்துச்சு சீனிவாசன் சார். அப்பவும் அந்த பிரச்சனை வந்துச்சு. ஒருபோதும் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று உறுதியாக இன்றைக்கு திமுக மறுத்துச்சு. இன்னைக்கு அப்படி எடப்பாடி பழனிசாமி மறுத்திருந்தா நண்பர் ஹரியும் தந்தி தொலைக்காட்சியும் ஒரு நிமிஷம் ஏற்கனவே இவரோட கத்தி தொண்டை பிடிச்சி நீங்க வேற ஹரி வேற எதையாவது விவாதிச்சிருப்பாரு. இந்த தலைப்பே தேவையில்லை. ரைட். இந்த தலைப்புக்கு தேவையே எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கல. ரைட். ஒன்று, அது ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அப்புறம் இன்னொரு பிரச்சனை, கூட்டணி வைக்கல அப்படின்னு கேட்டாங்க. நீங்க சொல்லுங்க ஹரி, உங்களுக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாஜக, நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுகவோடு கூட்டணி வைத்த ஆண்டுகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்புறேன். அந்த தேர்தல்களில் எல்லாம் பாஜக அணியில் யார் இருந்தார்களோ அவர்கள் தோற்று போனார்கள். 96 to 2001 திமுக ஆட்சி, அருமையான ஆட்சி, பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்த ஆட்சி, எந்த குற்றச்சாட்டும் இல்லாத ஆட்சி. 2001 ஏன் தோத்தாங்க? பாஜக கூட்டணி. இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தானே சொன்னார் இவர்களால் தான் தோற்றோம் என்று. ஜெயக்குமார் தானே சொன்னார் இவர்களால் தான் தோற்றோம் என்று. பாஜகவோடு கூட்டணி வைத்து சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் எந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது? பாஜக வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பதாக காட்டிய மாயையை நான் முதல் சுற்றிலே ஆதாரங்களோடு சொன்னேன். ஒன்று, நீங்கள் வந்து தன்மானத்தை அடகு வைத்து விட்டார்கள், இனமானத்தை அடகு வைத்து விட்டார்கள் அப்படின்னு ஸ்ரீகாந்த் கர்ணே சொன்னார். இனமானத்தின் தன்மானத்தை என்னென்ன மானம் இருக்கோ எல்லா மானத்தையும் அடகு வைத்து அன்றைக்கு கலைஞரின் காலடியில் வந்து விழுந்து அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். நானும் சொல்லலாம் இல்லையா? அப்படி இல்லையா? 5 ஆண்டு
திமுகவினுடைய தயவில் தானே அன்னைக்கு அந்த ஆட்சியை ஒப்பேத்தினீங்க, ஓட்டுனீங்க. இன்னைக்கு மத்திய அமைச்சர்களா நீங்க சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு ஆமா சார், அன்னைக்கு நாங்க சொன்னதுக்கெல்லாம் சார் நீங்க ஆடுனீங்க. உங்களால இன்னைக்கு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முடிஞ்சுதா? உங்களால இன்னைக்கு சிஏவை நிறைவேற்ற முடிஞ்சுதா? உங்களால அன்னைக்கு சிஏ காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்க முடிஞ்சுதா? நாங்க சொன்னது நீங்க செஞ்சீங்க. சொல்ற இடத்துல நாங்க இருந்தோம், கேட்கற இடத்துல நீங்க இருந்தீங்க. அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே, இல்ல எங்களுடைய கொள்கை காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்குவது சொல்லிட்டு எங்களுக்கு ஆட்சியே போனாலும் பரவாயில்ல சொல்லலாமே. அன்னைக்கு ஆட்சிக்காக எல்லாத்தையும் அனுசரித்து போனது யாரு? சரி, இன்னைக்கு மைனாரிட்டி கவர்மெண்டாக இன்னைக்கு ஆட்சிக்காக சந்திரபாபு அவர்களிடமும் பீகார்ல நிதிஷ்குமார் அவர்களிடமும் எல்லாவற்றையும் அனுசரித்து ஒரு நிதிநிலை அறிக்கையை ஒன்றிய நாடாளுமன்ற தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தை கூட வராம பீகார் மாநில நிதிநிலை அறிக்கை மாதிரி கொடுத்து பீகார்ல நிதிஷ்குமாரின் காலடியில் போய் சரணடைந்தது யாரு? இப்பெல்லாம் நம்மளும் பேசலாம். அது அல்ல சார். உங்களுக்கு தமிழ்நாடு தேர்தல் தமிழ்நாடு பட்ஜெட்ல தர்மபுரி பேர் வந்திருக்கா? தர்மபுரி பேர் இருக்கு. எல்லா ஊர் பேரும் எப்படி எழுதுவாங்க? ஒரு ஊரும் ஒரு மாநிலமும் ஒன்றுங்கிற அளவு தான் அவர் பேசுவார் என்றால் நான் அவர் எங்களுக்கு மாநிலம் அவ்வளவுதான். ஓகே, தமிழ்நாடு வந்து அவ்வளவுதான். ஓகே, நன்றி. உங்களுக்கு எல்லா மாவட்ட பேரும் வருங்க. மக்கள் எல்லா மாவட்டத்துக்கும் திட்டங்கள் கொடுத்திருக்குது. நான் எடுத்து கொடுத்து எல்லா மாநிலத்துக்கும் திட்டம் கொடுத்திருக்கோம். பேர் சொல்லணும் அவசியம் இல்ல. நீங்க 10 திட்டத்தை சொல்லுங்க. இப்ப நான் சொன்னார்ல 10 செகண்ட்ஸ் ரெண்டு விஷயம். நீங்க சில விஷயங்கள்லாம் பேசணும். நான் 10 செகண்ட்ஸ்ல முடிச்சேன். 10 செகண்ட்ஸ்ல முடிச்சிடறேன். இந்த கூட்டணி அமைந்தால் அவர் பிரியன் சொன்ன மாதிரி ஒரு விதத்துல இதான் நேச்சுரல் லைன்ஸ், அவங்களுக்கு ஒரு விதத்துல ப்ளஸ். ஆனால் இன்னொரு பக்கம் மைனாரிட்டிஸோட ஓட்டு எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி. நான் ஒண்ணே இல்ல அதை சொல்ல நேரம் இல்ல. மத்த 3 பேருக்கு நான் பயப்படாத, புதிய சர்ச்சைக்குள்ள போக மாட்டேன், பயந்துறாங்க. ஒரே நேரத்தையும் விவாதங்கள்ல நான் தரவுகளோட முதல் சுற்றுல வாதம் வச்சேன். விவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நண்பர்கள் மறைந்த தலைவர்களை கண்ணியமாக ரொம்ப சுருக்கமா, அதாவது எந்த கட்சி எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க, யாரோட கூட்டு சேர்ந்து ஜெயிச்சாங்க தோத்தாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி துறைமுகம் தொகுதியில் வெறும் 300 சில்லரை வாங்கி தான் திமுக தலைவர் ஒரே ஒரு எம்எல்ஏவா இருந்தார். அந்த மாதிரி இருந்த திமுக திரும்ப ஆட்சிக்கு வரலையா? மக்கள் புறக்கணித்த திமுக வரலையா? அதனால பாஜக இன்று மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. 26 தேர்தல்ல இந்த திமுகவை மதுபான மோசடியில நாங்க வீழ்த்தி, அதனால எப்படி டெல்லியில ஏற்பட்டதோ அது மாதிரி மாறி நாங்க வந்து எங்க ஆட்சி அமைப்போம், கண்டிப்பாக அமைப்போம். எப்படி பதில் சொல்லலாம்? மத்தவங்களுக்கும் நான் நேரம் கொடுக்கணும், நேரம் இல்ல. ஒரு நேரம் இல்ல. புதிய சர்ச்சை வச்சிட்டு போனாருன்னா அப்படி பதில் சொல்லலாம் போறது. நான் உங்க கோரிக்கை மதிப்பிட்டு ஒண்ணு ரொம்ப நீங்க இன்னைக்கு உத்தரப்பிரதேசல ஒரு பாட்டில் வாங்கினா ஒரு பாட்டில் இலவசம் உத்தரப்பிரதேசம் அறிவிச்சிருக்கு. ஓகே, நம்ம மதுபானத்தை பத்தி பேசுறாரு. வெளிநாட்டுக்கு போய் ட்ரம்ப் கோரிக்கை ஏற்று அத்தியாவசிய மருந்து பொருட்களின் விலையை குறைக்கல, விஸ்கியோட விலையை குறைச்சிட்டு வந்தார். நம்ம புதிய சர்ச்சை பாப்போம். நம்ம நேரம் இல்ல, நம்ம மத்தவங்களுக்கும் நான் நேரம் கொடுக்கணும். பிரின்ஸ் 10 செகண்ட்ஸ் முடிச்சிடலாமா? உங்களுக்கு புதிய மதுபான ஊழல் சொல்லுங்க, தனி டாபிக். ஒரே விஷயம் இல்ல, தனி டாபிக். மதுபான ஊழல் அதிமுகவும் சம்பந்தப்பட்டிருக்கிறது முக்கியமான விஷயம். அதனால அதை பத்தி ஒரே ஒரு லைன் தான். பழைய விஷயங்கள் என்ன வேணா இருந்திருக்கலாம். இன்னைக்கு நிலைமையில அதிமுக பாஜக கூட்டணி காலத்தின் கட்டாயம். ஓகே, பாப்போம். அது காலத்தின் கட்டாயமா வரக்கூடிய ஒரு வருஷங்கிறது ரொம்ப டூ லாங் டைம் இன் பாலிடிக்ஸ். அதில் மாறுமா? வரக்கூடிய நாட்கள் சுவாரஸ்யமானது. நன்றி, வணக்கம்.